அல்லேலூயா. 1 யோவான் 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான் அப்படிங்கிற அந்த வசனம் வந்து அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பைபிளில் நிறைய வசனம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சத்துருக்களையும் சிநேகியுங்கள், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஸோ இந்த அன்பு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி, இந்த அன்பு எல்லாத்தையும் தாண்டி நம்முடைய மனசில் இருக்கிற குறைகள், குற்றங்கள், பொறாமைகள், இது எல்லாமே எதனால் வருது? அன்பு எனக்கு இராவிட்டால், அன்புங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ளே இல்லாதனால தான் இந்த விஷயங்கள் வருது. உண்மையாகவே எனக்குள்ளே அன்பு இருந்தது அப்படின்னா, நான் வந்து ஒருத்தங்களை என் மனசார நான் வெறுக்க மாட்டேன், உங்கள் மேலே கோவப்பட மாட்டேன், ரொம்ப பொறுமையாக இருப்பேன். ஸோ அந்த அன்புங்கிற ஒரு விஷயம் இருந்தது அப்படி எல்லோரும் சொல்லுவாங்க, அன்பு இருக்குது அதனால என்கிட்ட கோவம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கோவம் நியாயமானது தான். ஆனால் மனசளவுலேருந்து ஒரு வெறுப்போட ஒரு கோவம் வரும் பாருங்கள், அது வந்து அன்பான ஒரு கோவம் கிடையாது. ஸோ தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் தேவனை போல இருக்க வேண்டும். God bless you.